அமெரிக்காவினுடைய உளவுத்துறை, இராணுவ மற்றும் அவங்க எங்கெங்க என்னென்ன இராணுவ இலக்குகள் வைத்திருக்கிறார்களோ அது குறித்து விவரங்களை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு அதிகமான சேதாரத்தை, இழப்பை, கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்காவிற்கு ஒரு நட்டத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த நட்டத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சீரழித்து அதை பின்வாங்க வைப்பது தான் ஈரானுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. பேபல் மண்டேப் ஜலசந்தி, அந்த ஜலசந்தி வெளியே தான் கப்பல் போய் ரெட் சீக்கு போய், ரெட் சீ வெளியே சூயஸ் கானல் வெளியே போய் மத்திய தரைக்கடலுக்கு போகும். அந்த முக்கியமான ஜலசந்தியில் இப்பொழுது போருக்கான ஒரு மிகப்பெரிய ஆயத்த களமாக அந்த ஜலசந்தியை மாறிவிட்டது. அடுத்த 30 நாட்களில் அமெரிக்காவினுடைய முடிவுகள் செங்கடல் மோதல் நேரடி போராக விரிவடையுமா அல்லது நிலையான இடையூறாக மாறுமா என்பதை தீர்மானிக்கும். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு சர்வதேச செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஈரான் ஒரு துணிச்சலான, ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளது அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன செய்தின்னு சொன்னால், இன்றைக்கு பெரிய இராணுவ தாக்குதல் இல்லை. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வெள்ளை மாளிகையில் உள்ள மூத்த அதிகாரிகள்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் எல்லாம் கலவரமடைந்து போயிருக்கிறார்கள். ட்ரம்பிற்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி. இராணுவ தாக்குதலினால் ஏற்பட்ட அதிர்ச்சி அல்ல. இது என்னன்னு சொன்ன அப்புறம் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை, இராணுவ மற்றும் அந்த எல்லா உளவுத்துறை கட்டுப்பாடுகளை அதெல்லாம் மீறி அவங்க எங்கெங்க என்னென்ன இராணுவ இலக்குகள் வைத்திருக்கிறார்களோ அது குறித்து விவரங்களை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுடைய அந்த விஷயங்களை அந்த பகுதியில் உள்ள எல்லா இடங்களிலும் உள்ளது வெளிப்படுத்தி இருக்கிறது. அதுதான் அந்த அமெரிக்காவினுடைய அதிர்ச்சிக்கு காரணம். ராக்கெட்டு வீசி, குண்டு வீசி அடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. இவன் வெளிப்படுத்தி இருக்கிறது இத்தனை பெர்சன்டேஜ்னா, இன்னும் வெளிப்படுத்தாமல் கமுக்கமாக எத்தனை பெர்சன்டேஜ் அவன் வைத்திருப்பானோ அந்த கலக்கம் வேற இவர்களுக்கு. அப்போ அமெரிக்காவினுடைய ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அதை அதற்கான ஒரு பெரிய அறை, அந்த ஹாலுக்குள்ள இவங்க எல்லாம் நெருக்கடிக்கான அறையில் உட்கார்ந்து எல்லாரும் பேசி, பெரிய பெரிய அதிகாரிகளும் உட்கார்ந்து பேசுகிறாங்க, கலக்கத்தோடு பேசுகிறாங்க. கடும் வாக்குவாதம் நடக்கு. என்ன வாக்குவாதம்னா, ஈரான் மேலே இப்போ உடனடியாக நம்ம தாக்குதல் நடத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த வாக்குவாதம் நடக்கு. இந்த வாதத்தினுடைய முடிவில் தான் மத்திய கிழக்கில் போர் எப்படி நடக்கும் என்பதை முடிவு செய்ய முடியும். இந்த டிஸ்கஷன் நடக்கிற அடிப்படையில். அப்புறம் ஈரானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போரில் அமெரிக்காவை வெற்றி பெறுவது அல்ல. அமெரிக்கா வெற்றி பெற முடியாது. அவங்களுடைய நோக்கமும் அது இல்லை. மாறாக இந்த போரை இழுத்து எவ்வளவு அதிகமான சேதாரத்தை, இழப்பை, கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்காவிற்கு ஒரு நட்டத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த நட்டத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சீரழித்து அதை பின்வாங்க வைப்பது தான் ஈரானுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அமெரிக்க இராணுவம் என்பது வலிமையானது தான். அதில் வேறு 2 கருத்து இருக்க முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக மற்றும் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா சோர்வடைந்து விட்டது. அடுத்த 30 நாட்கள் சிறிய சிறிய சம்பவங்கள் நடந்தனா கூட, ஆனால் என்ன நடக்க போகிறதுங்கிறது அடுத்த 30 நாளில் தெரியும். அந்த டிஸ்கஷனுடைய முடிவில் இன்னொரு செய்தி என்னென்னா, அமெரிக்காவில் இது தேர்தல் நடப்பதற்கான காலம் அப்படிங்கிற நேரத்தில் அவர்கள் பெரிய அளவிற்கு யுத்தத்திலையும் ஈடுபடப்பட்டார்கள்ங்கிறது ஒரு சைடாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான செய்தி, ஏமன்ல 300 ஈரானிய கமாண்டோக்கள் அவங்கள இன்றைக்கு அந்த கடற்படை பிரிவு கமாண்டோக்கள், அதை ஹவுதி படைகளுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கு ஈரான். உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இது ஹவுதி படைகளினுடைய
அது ஹூதி அப்படிங்கிறாங்க. ஹவுதி படைகள்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய தாக்குதல் திறன், அதனுடைய வலிமை இந்த 300 ஈரானிய கமாண்டர்களுடைய அந்த அவர்களால வந்து கூடியிருக்கு. 400 கிரேக்க வீரர்கள், ஸ்பார்ட்டா வீரர்கள்னு நம்ம படிச்சிருப்போம். அதுபோல இது 300 வீரர்கள். அப்போ பேபல் மண்டேப் அப்படிங்கிற ஜலசந்தி இருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்திக்கு கீழே பேபல் மண்டேப் ஜலசந்தி. அந்த ஜலசந்தி வெளியே தான் கப்பல் போய் ரெட் சீக்கு போய், ரெட் சீ வெளியே சூயஸ் கானல் வெளியே போய் அங்கே வந்து மத்திய தரைக்கடலுக்கு போகும். அந்த முக்கியமான அந்த பேபல் மண்டேப் அந்த ஜலசந்தியில் இப்பொழுது போருக்கான ஒரு மிகப்பெரிய ஆயத்த களமாக அந்த ஜலசந்தி மாறிவிட்டது. ஏற்கனவே ஹோர்முஸ் மாறியாச்சு, ஹோர்முஸ் அடைச்சாச்சு, இப்போ இந்த ஜலசந்தி. அப்போ இதில் இங்கே போகிற கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி, காருக்கு இன்சூரன்ஸ் மாதிரி கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்க. அவங்க இந்த கப்பல் போகிற கப்பலுக்கெல்லாம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் பிரீமியத்தை ரொம்ப உசத்தி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து முங்குறதற்கான, மூழ்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க உசத்திருக்காங்கங்கிற கட்டணங்கள் அபரிதமாக உயர்ந்திருக்கு. அமெரிக்காவுடைய கடற்படையால் ஹவுதியினுடைய தாக்குதலை நிறுத்த முடியவில்லை. விலை உயர்ந்த ஏவுகணைகளை வச்சு அமெரிக்கா தாக்குது. ஆனாலும் வந்து இவர்கள் அந்த அசிமெட்ரிக் வார்னு சொல்லக்கூடிய அந்த ஈரான்லேருந்து பின்பற்றின அந்த வாரை வச்சுக்கிட்டு விலை குறைஞ்ச அந்த ட்ரோன்களை வைத்தும் அந்த ராக்கெட்டுகளை வைத்தும் இவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த கப்பலை என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான விஷயம். 3 வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், இந்த 3 நாடுகளும் அங்கே யுனைடெட் அரப் எமிரேட்ஸு வேற ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க ஹோர்முஸில் ஈரானுக்கு எதிராக. அந்த இடத்துல இந்த இடத்துல பேபல் மண்டேப் அப்படிங்கிற இந்த ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த போர்க்களத்தில் இந்த 3 நாடும் எங்கள் நாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் ஈரான் மீது அல்லது வேற எந்த நடவடிக்கைகளையுமோ இராணுவ நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாதுன்னு இவங்க இங்கே ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே தங்கள் நிலப்பரப்பில் இருந்து கொண்டு செங்கடல் பரப்பில் தாக்குதலை தொடர்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இப்போ 3 வழிகள் தான் இருக்குது அமெரிக்காவுக்கு. என்ன வழி? பேச்சுவார்த்தை நடத்துவது, ஹூதிஸ்டர், அல்லது இராணுவ மோதல், அல்லது நிரந்தரமாக இந்த ஏரியாவே இந்த வழியே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்பிரிக்கா நன்னம்பிக்கை முனையை சுற்றி வர்றதுங்கிற இந்த மாதிரி வழி. இந்த 3 பாதையில் எதை பின்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஈரானிய கமாண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த ஹவுதியுடைய உளவு இலக்குகளை குறிவைப்பதில் அவங்க நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா, அந்த ஜிபிஎஸ்க்கு பதிலாக அவங்க சீனா கொடுத்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு துல்லியமாக எந்த கப்பல் எங்கே மூவ்மெண்ட் இருக்குது, எந்த டேங்க் எந்த போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை ஹவுதிகளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவுடைய தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய இந்த காலத்தில் விமானம் தாங்கி கப்பல்கள் ரெட் சீலையோ அல்லது மெடிட்டரேனியன் சீலையோ வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு மீதான அழுத்தத்தை கொடுப்பதற்காக இந்த நேரத்தில் ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. எந்த நடவடிக்கை? 300 கமாண்டோக்களை ஹவுதிகளுக்கு ஆதரவாக அங்கே அனுப்பி இருக்கிறது அந்த இடத்துக்கு அப்படிங்கிறது. அடுத்த 30 நாட்களில் அமெரிக்காவினுடைய முடிவுகள் செங்கடல் மோதல் நேரடி போராக விரிவடையுமா அல்லது நிலையான இடையூறாக மாறுமா என்பதை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, வேற ஒரு களத்துக்கு வரலாம். வளைகுடாவை விட்டுருவோம். தென்கொரியா, வடகொரியா, தென்கொரியா, அங்கே அந்த கிம்மில் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்தோம்னா அங்கே வந்து உள்ளூர் மக்கள், தென்கொரியா மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தென்கொரியா என்பது அமெரிக்காவிற்கு ஆதரவாக உள்ள ஒரு முதலாளித்துவ நாடு. அங்கே அவர்கள் வந்து அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். பெரிய போராட்டம், மிக ரோட்டில் இறங்கி அவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா?
ஒரு எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன் நடந்தது. அந்த தேர்தல்ல ஊழல் நடந்திருக்கு, ரிக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை எதிர்த்து தான் அந்த போராட்டம் நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு தேர்தல்ல ஒரு ரிக்கிங் நடக்குது, முறைகேடு நடக்குதுன்னா, அந்த மக்கள் அவ்வளவு தூரம் எங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் நீ கோளாறு செய்கிறாய் என்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இறங்குகிறாள் என்று சொல்லும்போது, ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய தோல் மட்டும்தான் மிக அதிகமான கொடுமைகளை தாங்குமோ? என்ன கொடுத்தாலும், எப்படி தேர்தலை நடத்தினாலும் அமைதி காப்போம் என்கின்ற ஒரு நிலையை நாம் கடைபிடித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தி. இன்னொரு கடைசியா வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கி இருக்கிறது. செய்திகளின்படி, அதாவது பதட்டம் பெரிதும் அதிகரித்த நிலையில ஈரான் இஸ்ரேலுடைய எண்ணெய் அந்த பெரிய அளவிற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸ் மேல வந்து அவங்க தாக்கி இருக்கிறாங்க. அது எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, அது எல்லாமே தொலைக்காட்சி சேனல்லையும் வந்துட்டு இருக்கோம். ட்ரம்ப் சொல்றாரு, உடனடியாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேற்று வந்து கையெழுத்து, அவருடைய பிறந்த நாள், அது அன்னைக்கு எல்லாரும் வந்து நீங்கள் ஈரான் வந்து கையெழுத்து போட்டு ஆகணும், கையெழுத்து போட்டு முடித்த உடனே இந்த இதை போற நிறுத்திடுவோம், ஹோர்முஸ் திறந்து விடப்படும், நாங்கள் காசு கொடுப்போம், அவருக்கு கொஞ்சம் $2 மில்லியன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஈரான் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு பக்கத்தில் ஒத்துக்கொள்ளுங்கிறது கடைசி செய்தி. அதற்கு முன்னால ஈரான் சொல்லியிருக்கு, நான் கையெழுத்து போடணும்னு சொன்னால் அமெரிக்கா கூட நாங்கள் கையெழுத்து போடும்போது வேற ஒரு நாட்டில், ஏதாவது ஒரு நாட்டில் இருந்து போடணும். ரஷ்யாவும் சீனாவும் நீங்கள் 2 பேரும் வாங்கப்பா, நீங்கள் 2 பேரும் முன்னால் உட்காந்து உங்களை சாட்சியாக வச்சுக்கிட்டு தான் நான் கையெழுத்து போடணுடைய, இல்லாட்டா இந்த ஆள் கேட்க மாட்டான், இந்த அமெரிக்காக்காரன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற முடிவில் இன்றைக்கு ஈரான் இருக்கிறது என்பதை பார்க்குறோம். கடைசி நேரத்தில் கையெழுத்து அவங்க போடலை, அதுக்கு வேறு சில டிமாண்டுகளை வந்து இந்த யுரேனியத்தை கொடுக்கணும் அந்த அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருந்துகிட்டு இருக்குங்கிற செய்திகளை கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, சீனாவும் ஈரானும் 25 வருடத்திற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு $400 பில்லியன் பெருமான ட்ரேட் அண்ட் டெக்னிக்கல் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி, அமெரிக்கா, இது ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னால் வந்த செய்தி, அந்த அமெரிக்காவுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் அடித்ததுனால அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, பதிலுக்கு வந்து ஈரானுடைய இடங்களில் தாக்கி 2 நீர்த்தேக்கம் டேம்ஸ், தண்ணியை பிடிச்சி வைக்கக்கூடிய டேம்ஸ் அடிச்சுட்டாங்க. அதுக்கு பதிலுக்கு இவங்க 21 இடத்துல வந்து அமெரிக்காவுடைய இடத்துல தாக்குறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த டேம்ஸில் அடித்தாங்க பார்த்தீங்களா ஈரான், அது மிகப்பெரிய வார் கிரைமுங்க. தண்ணி ஊரா இல்லாமல் ஆக்கிட்டாங்க. 45 டிகிரி உஷ்ணத்தில் இருக்கும்போது அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 20,000 மக்கள் தண்ணி இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வார் கிரைமை ஜனநாயகம் ஜனநாயகம்னுட்டு உலகத்துல ஒலிவ மலை மேல நின்று கூறக்கூடிய அந்த நாடு சொல்லி கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்வது அதாவது ஏக அழிம்புத்தனம், போர்க்குற்றம் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அடுத்த செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் பிரதம மந்திரி, அவர் பேரு இல்ஃப் கிறிஸ்டன்சன், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்னு அறிவிக்கிறத நாங்கள் கன்சிடர் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய நெதன்யாகுவும் மற்றும் அமைச்சர்களும் அங்கே வந்து எங்களுடைய நாட்டிற்குள், ஸ்வீடனுக்குள் வருவதை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க குடியரசுத் தலைவர் ட்ரம்ப்பையும் நெதன்யாகுவையும் நாங்கள் பிரித்து பார்க்கல, 2 பேரும் ஒரே மாதிரியாக தான் நான் பார்க்குறோம். எல்லா நாடுகளும் இந்த இஸ்ரேலை தடை செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன்னு அவர் சொல்றாரு. ஐரோப்பா முழுவதுமே கிட்டத்தட்ட நெதன்யாகு ஒரு பயங்கரவாதியாக, டெரரிஸ்டாக கருதப்படுகிறார். அது தமிழை விட பயங்கரவாதியை விட டெரரிஸ்ட்ங்கிறது அந்த அழுத்தம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. எனவே ஒரு டெரரிஸ்டாக கருதப்படுகிறார்னு சொல்லிட்டு, இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கொலைகாரர் என்று ஸ்வீடன் சொல்லுகிறது. இதிலிருந்து நெதன்யாகு இனிமேல் அங்கே வரக்கூடாது, அவருடைய அமைச்சர்களும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு மிக முக்கியமான செய்தியை 2 வரிகளில் சொல்லி நான் முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஈரான்
கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணை இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசில் அதை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருக்கிறது என்பது அந்த செய்தியோடு, அது உலகத்தில் இந்தியாவில் இருக்குது, அக்னின்னு சொல்லக்கூடிய இருக்குது, பாகிஸ்தானில் இல்லை, துருக்கியிலே அது அதாவது டெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த ஏவுகணையை வடகொரியாவில் இருக்குது, மற்ற வல்லரசுகள்கிட்டலாம் இருக்குது. சுதந்திரமாக ஈரானும் இதை உற்பத்தி அதாவது பரிசோதனை செய்து முடித்து விட்டது என்கின்ற ஒரு செய்தியோடு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.